சிந்து பைரவி சீரியலை பொறுத்தளவு இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு, நேத்து எப்படி ஆறுமுகம் பைரவிய வெறுப்பேத்தினாப்லயோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சிவா சிந்துவை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாப்ல. இப்ப சுவாதியோட குடும்பம், அதாவது நம்ம அன்னபூர்ணியோட தம்பி குடும்பம் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் நான் தான் ஊரை சுத்தி காமிக்கணும் அப்படின்னு சிவா சொல்ல, சிந்துவுக்கு கோவம் வந்து நீ எல்லாம் ஒன்றும் சுத்தி காமிக்க கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சிவாவும் வேணும்னே சிந்துவை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மொட்டை மாடியில நம்ம சிவாவும் அந்த ஃபாரின் பொண்ணும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம சிவா குடிச்ச காஃபிய பாதி வாங்கி அந்த பொண்ணும் குடிக்குது. இதை நம்ம சிந்து பார்த்துட்டு பயங்கரமா கோவப்பட்டு மேல திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சிவாவ. ஸோ இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கிறப்ப இவங்க எல்லாருமே வெளியில எங்கேயோ கிளம்புறாங்க குடும்பமா. அப்ப சிந்து தூரமா உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு, ஆமா இந்த பொண்ணு யாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்க, அங்க இருக்கிற மகா சிந்துவை பார்த்து இவ எங்க வீட்டு வேலைக்காரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சிந்துவுக்கு பயங்கரமா கோபம் வந்து, நான் ஒண்ணு இந்த வீட்டோட வேலைக்காரி இல்ல, இந்த வீட்டோட மருமக, டாக்டரோட மனைவி நான் தான் அப்படின்னு ஒரே போடா போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும், விவாகரத்து கேஸ் போய்கிட்டு இருக்கிற எல்லா டீட்டெயிலுமே பாத்தீங்கன்னா சொல்றாங்க நம்ம அன்னபூர்ணி. இந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரிஞ்சுது, ஆனா இந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கா. ஸோ கண்டிப்பா இந்த பொண்ணையும் சிவாவையும் நம்ம விலைக்கு தான் வைக்கணும் அப்படின்னு அந்த குடும்பமும் சொல்லிடுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஸோ அந்த பொண்ணுங்க விலைக்கு வச்சுட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானை போட போறாங்க. ஸோ அப்கமிங்ல அதுதான் நடக்கும். இப்ப எல்லாருமே நம்ம அன்னபூர்ணியோட காட்டுக்கு போயிருக்காங்களாட்டுக்கு. அங்க போயிட்டு நம்ம ஆறுமுகம் மாம்பழம்லாம் பறிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு.